ஹலோ. ஆனை முகம் ஒரு கொம்பும் மகன்ற மார்பும் சிறு கண்ணோ பானை போல் பெருவயிரும் பாங்கான பூநூலகோ தானே தோன்றி எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா என் நாவில் வந்துதிப்பாய் கணபதியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை இந்த அரசரோடு எங்களை சரியாசனத்தில் அமர வைத்த தாயே. ஈசன் முனை பொதிகை மலை குருவுமாகி வேலும் ஏந்தி பாசமுடன் மயிலேறி அசுரனை வென்று பண்பாடாமரர்க்கு துயரம் தீர்த்து பச்சமின்றி வந்தவரை ஆட்கொள்வாய் ஆறுமுகன். குமரகுருபரனை வெற்றி வேலா சாமி கொண்டல்ல சிறைகள் எல்லாம் அறுத்த வாழா ஆறுபடை
சொரியே சிவந்தி பூமலர் சொரியே மயங்கும் பேரவத்து பிள்ளையார் குளம் நகரில் வாழும் ஐயாவுடன் நாமம் வச்சு ஐயாவுடன் நாமம் வச்சு ஐயா சாமி உழவர் வாழும் பாட்டுக்கு போட்டார்த்தம் சொல்லும் பாட்டுக்கு போட்டார்த்தம் சொல்லும் பச்சை கிளி வாய்த்திறந்து என்றல் காற்று வீசுகின்ற தென்காசி மாவட்டம்மா களி உலகம் பெருவச்சு கருவந்த நகரில் வாழும் ஏழு மழக்காவுக்குள்ள இருந்தரசு செய்பவரே புதிய மழதன்னவிலே புகழோடு அமைந்திருக்கும் அப்பேர்பட்ட நாமம் பெற்றே நாமம் பெற்றே புதிகாச்சரம் புலவர் வாழும் சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லும் சொல்லுக்கு சொல்லர்த்தம் சொல்லும் சோதிக்கு வாங்கிறது தில்லி செயல் பேருவத்து தம் போட்டு அர்த்தம் சொல்லும் முருகன் நாமம் பெற்றே முருகன் நாமம் பெற்றே குமரன் மாமம் புலவர் பாலம் பாடறிவேன் பட்டி பறிவேன் பாட்டின் வகை நான் அறிவேன் பாடறிவேன் படிப்பறிவேன் பாட்டின் வகை நான் அறிவேன் ஏட்டறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டின் வகை நான் அறிவேன் ஏடறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டின் வகை நான் அறிவேன் பாடறிய நாளையே படிக்க வைத்தார் தாயாரே ஏடறிய நாளையிலே ஏடறிய நாளையிலே எழுத வைத்தாய் என் குருவே ஒருவருக்கொருவர் குருவை என்பார் குருவே அனைவருமே என் குருவே என் குருவே நானே குருவை என்பார் குருவே என்பார் குருவை அனைவருமே என் குருவே என் குருவே குருவை வணங்கிய சீசரெல்லாம் தலைமை வைத்த விளக்கும் ஆவார் விளக்கும் வணங்காத சீசரெல்லாம் அகப்பட்டதோர் விளக்கும் ஆவார் விளக்கும் கால் வித்தை கற்றவர்க்கு கால் பிடிக்கும் சேவகினான் அரை வித்தை கற்றவர்க்கு கட்டி சுமந்திடுவே கால் வித்தை கற்றவர்க்கு நாளொரு சேவகினான் வித்தை கற்றவர்க்கு மூத்த பிள்ளை தலைமகள் கைகால் நோக என்னை 10 மாதம் திரு வயிற்றிலே சுமந்து பெற்றெடுத்த மாதா பிதா உலகம் அருள் செய்வாய் குருவே பாதம்
நாடு நாடு என்று சொன்னால் எந்த நாடு எந்த நாடு எந்த நாடம்மா? நாடா இல்ல பொறப்பு நாடா? எந்த நாடு எந்த நாடு ஐயா? நீர்வளம், நிலவளம், கொடிவளம், குடிவளம். குடிவளம் எந்த குடியா? அந்த ஒயின் ஷாப் நினைச்சியா? பரவலில தான் இருக்கு அந்த குடின்னா சரி, மக்களுக்கு என்னன்னே தெரியாதா? ஆமா, விரல் கொடுத்தா கடிக்க தெரியாது. நம்மள மாதிரி தானே இருப்பாங்க. நம்மளே மாதிரி அல்லவா? அதாவது சரி, அன்பு, பாசம், அரவணைப்பு அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊர். அனைத்தும் பொருந்திருக்கக்கூடிய ஊரு. 8 திசைக்கும் பேரும் புகழையும் பெற்று வரக்கூடிய பூலோக சீமையில 8 திசையிலும் பேரையும் புகழையும் பெற்று வரக்கூடிய எந்த ஊரு? எந்த ஊரு? எந்த ஊருமா? அருணாச்சலபுரம். அடேங்கப்பா, அருணாச்சலபுரம் தாய். இந்த அருணாச்சலபுரமா நன்னகரத்திலே கேட்டவருக்கு கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தாயாகவும் நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லக்கூடிய தெய்வமாக குடிகொண்டு இருக்கிறார். யாரு யாரு யாரு? பலிக்கு பழி வாங்க வந்தவா. யாரு? தப்பு செஞ்சுட்டுங்க வந்தியா? பசு பிடிச்சு அங்க வருவா. பசு பிடிச்சு வருவா. வாங்க வந்துருவா. இவ்வளவு வராளா? எல்லாரும் வருவாங்க. போன குடைக்கு பத்துக்கும் அழகாச்சு என் வரான். சரி, அதுக்கு முந்தின குடைக்கு பத்துக்கும் ராக்கா என் மேல வரான். அதுக்கு முந்தின குடைக்கு பிள்ளை யாரு ஆடுனேன். இப்போ யாருக்கு ஆட போறேன்? யாருக்கு? எங்க அம்மாக்கு ஆட போறேன். என் தாயாகப்பட்ட முப்பந்தல் இசக்கியம்மானுடைய ஆலயத்தில் முப்பந்தல் இசக்கியம்மானுடைய வாசலிலே பாடக்கூடிய கதை. பாடக்கூடிய கதையானது கொஞ்ச நேரம் சாஸ்தாவுடைய பிறப்பு வளர்ப்பு. சரி, பாடக்கூடிய கதைகளில் கதை குற்றம், கதை குற்றம், பொருள் குற்றம், சரி, இசை குற்றம், இசை குற்றம், மேலதாள குற்றங்கள். மேலதாள குற்றங்கள். இது போற குற்றங்குற வரலாம். யாமனு கேட்கணும். நான் ஏஆர் ரகுமானும் கிடையாது. சரி, நீங்க பி சுசீலாமாவும் கிடையாது. நான் சின்ன பிள்ளை. பின்னால இருந்து எங்க உடுக்கடிக்கிற மாமா அனிருத்தும் கிடையாது. இல்ல பத்தியா? எங்கிட்ட இருக்கதே பழைய குடம், பழைய உடுக்கு, பழைய தாளம். கொஞ்சம் போல அறிவு. கொஞ்சம் போல எங்க சிற்றறிவுக்கு எட்டபடி பாட உள்ளோம். கதைகளின் முன் சொல்லக்கூடிய வார்த்தை தவறி பின் சொல்லிட்டாலும் தாங்கள் பெற்ற குழந்தை ஒரு தவறு செஞ்சதுன்னா எப்படி பச்சை மட்டை காய வச்சு அப்படி இல்லையா? எப்படி அன்பா வீட்டுக்கு அழைத்துட்டு போய் அன்பா ஆதரிப்பீர்களோ அதே போல இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் 6 பேரையும் ஆதரிக்கும்படி இரு கரங்குப்பி கேட்டுக்கொள்கிறோம். வந்ததொரு சபையோர் 6 பேர் சரணம் செய்வோம். பாதாள லோகம்னு சொன்னா 56 தேசத்திற்கு முகந்த நாடு. 56 தேசத்துக்கு முகந்த நாடு அல்லவா? பேர்பட்ட பூவன பாதாள லோகத்திலே விஜயமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆண்டு வரக்கூடிய நேரம். சரி, ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல் ஆண்டவனை எண்ணி தவம் இருந்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கக்கூடிய நேரம் ஆண்டவனுடைய கிருபையாலே அழகான ஒரு ஆண் குழந்தை. சரி, என்ன பிள்ளை? அழகான பிள்ளை, ஆம்பளை பிள்ளை கிடைச்சிருக்குதா ஆண்டவனோட கிருபையால. ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைக்கணும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஈடாகுமா? எங்க அம்மாவும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உன்னை பெத்த வயதுல பிறண்டே தான் அடிக்கணும். அதாவது அடிச்சிருக்கலாம் பாத்துக்கோ. சரி, உன்னை பெத்துட்டாங்க என்ன? அப்பம் பிறந்தது ஒரு பாலனுக்கு 16வது நாளையிலே 16வது நாளையிலே பெயர் கொடுக்க வேண்டும் என்று என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? என்ன பெயருமா கொடுக்கின்ற? வல்லம்மையால் பிறந்ததினா, வல்லம்மையால் பிறந்ததினா வல்லவன ஒரு பெயரே, அரக்கர் குலம் வளர்வதினா அரக்கன் என்று ஒரு பெயரே, வல்லரக்கை என்று சொல்லி வகையுடனே பெயர் கொடுத்தார். வல்லரக்கை என்று
கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காலத்துல பேர் கொடுத்து அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா அவங்கவங்க குலத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க தாய். குளம்னா குளத்துல கொண்டு உட்கார வைக்க மாட்டாங்க. கிடையாது, அப்படி கிடையாது. அவரவர் என்ன குலமோ அதற்கு தகுந்தபடி. ஆமா, ஒண்ணு குலத்திற்கு தகுந்தவாறு பேர் வைப்பாங்க, இல்லன்னா குலதெய்வ பேர் வைப்பாங்க. பாத்துக்கோ. அப்படி. ஆமா, இப்ப நமக்கெல்லாம் குலதெய்வ இசைக்கியமா இருக்க பேர் தான். என் பேர்லாம் என்ன பேரு? என்ன பேரு? இளிச்சவாய் இசைக்கிமுத்துன்னு வச்சிருக்காங்க. இளிச்சவாய் இசைக்கிமுத்து. இனவுக்கு அப்படி இருக்கணும். அழகா இருக்கும். பாத்துக்கோ. எங்க குலதெய்வம்? அவங்க குலதெய்வம் சக்தி அம்மா. ஓ, சட்டி அம்மா. சக்தி இல்லையா? சக்தி அம்மா. சக்தி. சரி, அதனால சத்தியான பேர் வச்சிருக்காங்க. அழகா வச்சிருக்காங்க. எங்க பாட்டி பேரு என்ன பேரு? வள்ளியம்மா. ஓ, அழகா இருக்கு. பாத்துக்கோ. வள்ளி. வள்ளி ரெண்டையும் சேரு சத்தியவள்ளி. எப்படி அழகா சேர்ந்திருக்கு. பாத்துக்கோ. பின்னாருக்கான தாளக்காரன், அவங்களுக்கு குலதெய்வம் மாடசாமி. மாக்கா மாடசாமின்னு வச்சிருக்காங்க. மாக்கா மாடசாமி. அழகா குலத்திற்கு தகுந்தவாறு பேர் வைப்பாங்க. பாத்துக்கோ. இப்படி அந்த பாலனுக்கு பேர் கொடுக்க வேண்டும் என்று சரி, அவன் பிறந்த குலமோ அசுர அரக்கர் குலம். அரக்கர் குலத்தில பிறந்திருக்கிறான் அல்லவா? அரக்கன் என்றும். ஆமா, ஆமாம்மா. வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன். வல்லவன் என்றும். அப்ப ரெண்டையும் சேர்த்து பாரு. எப்படி வருது? வல்லவன் பிளஸ் அரக்கன் சீக்வல் டு வல்லரக்கன். அழகா கணக்கு போட்டு. நீ சீக்வல் டு போடுறதுல ஒண்ணே முடியாது. அழகா போடுங்க. சரி, போடுங்க. பிறந்ததொரு பிள்ளைக்கு வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து 5வது வயதிலே சரி பிள்ளைய அறிவு பள்ளி படிக்க வைக்கணும். ஓ, அறிவு பள்ளி படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆசானிடத்திலே ஒப்படைத்த பொழுது பிள்ளைய வல்லரக்கன் அப்படி உட்கார வச்சு வாத்தியார் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? அப்பா அரக்கா, சுவாமி, நான் சொல்வது போலே சொல்ல வேண்டும். அப்படியே ஆகட்டும் குக்குருவே. ஏன்னா 5 வயதுல விளையாதது 60ல போய் விளையுமா? ஆமா, 5ல விளையாது 50லும் விளையாது. பாத்துக்கோ. அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. இவ்வளவுதானே? சொல்லு பாப்போம். அழிவோம் நன்னு கூத்து. அழிவோம் இல்லையா? அறிவோம். நம்மள மாதிரி எருவ மாடு மாதிரி வளர்ந்திருந்தோம்னா வாத்தியார் சொன்ன சொல்படிக்கு அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணைன்னு சொல்லிருப்பான். ஆனா இப்பதான் சின்ன பிள்ளை 5 வயசு பையன் மாத்த எப்படி சொல்லுவான்? அதான் ஆனா 50 திருப்பு கூணாவ தூணு வாத்தியார் முடிஞ்சு துப்பியே காமிச்சிட்டு துப்பியே சொல்லிட்டான். சொல்ல விவரம் இல்ல. பாத்துக்கோ. ஆமா, சரி. ஆனால் வல்லரக்க ராஜுதன் 5வது வயதிலே இருக்கும்போது என்ன பாடங்கள்லாம் படித்து வருகிறான் தெரியுமா? என்னமா கற்று வருகின்றான்? வண்ணா ஈனா ஈயன்னா அக்கண்ணா வரை அக்கண்ணா வரையிலோ முதல்
இக்கண்ண வரையிலும் இப்படி எல்லாம் படித்து வருகிறார். அளவுடைய வல்லரக்கன். இந்த வல்லரக்க ராஜனுக்கு 16 17 வயதுக்குள்ளே பல கலையும் படித்து அவனுக்கு தெரியாத பாடங்களே கிடையாதம்மா. கிடையாது இல்லையா? வயது 21 வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு திருமணம் முடிக்க வேண்டும் என்று திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி பக்கத்து ஊரிலே சென்று பவளக்கண்ணி என்ற பெண்ணாளை பவளப்பண்ணி என்ற பெண்ணாளை பவள பண்ணி இல்ல கண்ணி கண்ணி என்ற பெண்ணாளை வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருமணத்தை முடித்து வைத்து சரி இது நாள் வரைக்கும் இந்த 56 தேசத்துக்கும் அதிபதி யாருன்னு சொன்னா ரிஜுமுக வர்ணனும் தேவி ரத்தக்கண்ணி பெண்கூடியானவர். வல்லரக்கனுடைய அப்பா ஆண்டு வந்தாங்க. சரி அவங்க காலம் முடிய போதுன்னு சொன்னா யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தனது மகன் இருக்கிறானே வல்லரக்கன். ஆமா, அவன் அப்பா போனதுக்கு அடுத்து மகன்கிட்ட ஒப்படைக்கிறது தான் குடும்ப வழக்கம். திருமணமும் முடித்தாச்சு. சரி நாட்டு பக்குவம் கண்டிப்பா வந்திருக்கும் என்ற 56 தேசத்தையும் வல்லரக்கனுடைய கையில் ஒப்படைத்த பொழுது ஒப்படைத்த வேளையில் அப்பா அரக்கா சுவாமி புடி தங்க கிரீடத்தை தலையில ஏத்தி வச்சாச்சு. சரி செங்கோல கையில கொடுத்தாச்சு. இந்த வல்லரக்கன் சரி என்னைக்கு இப்படி தங்க கிரீடம் தலையில ஏறியதோ தான் என்ற அகம் வந்துட்டு தான் என்ற அகம் வந்து நிக்கிறான். ஒரு மனுஷனுக்கு அகம் வரலாம் ஐயா. ஒரு மனுஷனுக்கு போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கலாம், தப்பே கூடாது. அரக்கன் என்ன நினைக்கிறான்? நம்மளுக்கு கீழே தானே 56 தேச மன்னர்களும். ஆமா, இந்த 56 தேசத்துக்கு மன்னருக்கும் மேலேயும் நம்மள அமர்ந்திருக்கோம். நம்ம தானே அரசை என்கிற அகம் வந்து நிக்கிறது. நம்ம போட்டதெல்லாம் தட்டம், செஞ்சதெல்லாம் சிட்டம், அடிச்சதெல்லாம் மொட்டை. அரக்கனுடைய ஆட்சியில ஏகப்பட்ட பஞ்சம் வந்து சேர்ந்தது. ஏகப்பட்ட பஞ்சம் வந்து சேர்ந்தது. அது என்ன பஞ்சம் தெரியுமா? என்ன பஞ்சம் அம்மா? அங்கே நாளி நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், நாயகரே தோற்ற பஞ்சம், தோற்ற பஞ்சம், மறக்க நல்ல உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், உருண்ட பஞ்சம், மன்னவரே தோற்ற பஞ்சம், மறக்க நல்ல உருண்ட பஞ்சம். வல்லரக்கன் ஆட்சியில் பஞ்சம் ஏன் வந்ததுன்னு கேட்டா என்ன காரணம்? அரக்கனுடைய ஆட்சியில நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது. ஆமா, எதுவுமே கிடையாது. பாத்துக்கோ, 56 தேசமும் கீழன்னு சொல்லி அவன் போடுறதெல்லாம் சட்டமா வச்சிருக்கிறான். அவன் தானே ராஜா. சரி, அப்படியாக நாட்டு மக்கள் பஞ்சத்தில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வேளையில சாப்பாட்டு கூட வழி இல்லாம அடேங்கப்பா சுவாத்துக்கே வழி இல்லதாயி நம்ம அக்கா எல்லாம் சரி புருஷனே வித்துருவா. சுவாத்துக்கு வழி இல்லாம புருஷனே வித்திருக்கிறா. அதுக்குன்னு புருஷனை கொண்டு வைக்க மாட்டாயா? அவர் கெட்டிருப்பாருல்ல, என்னது மாங்கல்யம். மாங்கல்யம். அந்த மாங்கல்யத்தை கொடுத்து சரி ஒரு வாரத்துக்கு சாப்பாடு தாங்க. மாங்கல்யத்தை கொடுத்து சோறு வாங்கி சாப்பிடுற அளவுல பஞ்சம் வந்திருக்கு வல்லரக்க ஆட்சியில. இப்படி வல்லரக்கனுடைய ஆட்சியிலே பஞ்சம் வந்த நேரத்திலே ஒரு நாளைய தினத்தில் வல்லரக்கன் பார்த்தா என்ன செய்கின்றான்? அப்பா மந்திரி சுவாமி இங்க வாப்பா. ஆகட்டும் சுவாமி. என்ன சுவாமி? இந்த சிம்மாசனத்துல ஏறி அமர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? 7 வருஷங்கள் ஆகுது சாமி. அத்தனை ஆண்டு ஆகுது. நாட்டு மக்கள் பகுதி பணம், கிஸ்டி பணம், கப்ப, காணிக்க பணம் ஏதாவது தந்தார்களா? ஏதாவது தந்தார்களா மன்னா? இல்ல மன்னா. என்ன காரணம் அப்பா? ஏன்னா உங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி யாருமே கிஸ்டி பணம், காணிக்க பணம் தரல. எதுவுமே தரவில்லாத காரணத்தினால. மந்திரி என்ன சுவாமி? என் பேரை சொல்லி மன்னா என்ன உங்கள் ஆட்சி நல்லா இருந்தா தானே முத கொண்டு வந்து தருவாங்க. அப்ப என் ஆட்சி நல்லா இல்லையா? அப்படி நான் சொல்லல, நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லுகிறாங்க. நாட்டு மக்கள் சொன்ன எனக்கு என்னையா? மந்திரி என்ன நாடு நல்லா இருந்தா என்ன, நாசமன்னா போனா எனக்கு என்ன? நாடு எப்படி போனா எனக்கு என்னங்கிறான்? கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கணுங்கிற மன்னன். உனக்கா? எனக்கு இல்லத்தா, வல்லரக்கன் சொல்லுறான் பாத்துக்கோ. கல்லறை நான் போகும் வர சில்லறை வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாட்டினுடைய அரசன் என்ன நினைக்கணும்? நானும் நல்லா இருக்கணும், சரி நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இப்படி எல்லாம் யாருதாய் நினைக்க போறது இல்ல. சரி அப்ப வல்லரக்கன் பார்த்து ஆமம்மா மந்திரி நான் சொன்னேன்னு சொல்லி என் பேரை சொல்லி சரி 56 தேச மன்னரிடத்திலே போய் பகுதி பணம் வாங்கிட்டு உங்கள் உத்தரவுப்படி ஆகட்டும் சுவாமி என்று சொல்லி ஆமம்மா வல்லரக்கன் வார்த்தை கேட்டு மாறார மந்திரியோ மன்னர்களே பகுதி பணம் தர வேண்டும், பாதத்தோட்டு வணங்க வேண்டும், கிஸ்டி பணம் தர வேண்டும், ஐயா கீழ்பணிந்து நடக்க வேண்டும், ஐயா கப்ப பணம் தர வேண்டும், கப்ப பணம் தர வேண்டும், அரக்க காலத்தோட்டு வணங்க வேண்டும்.
மன்னனாகப்பட்ட வல்லரக்கனுடைய வார்த்தை கேட்டு சரி மந்திரி இப்படி 56 தேச மன்னர்கள் முன்னாடி வந்து ஒரு வணக்கத்தை போட்டான். வணக்கத்தை வணங்கி நின்ற பொழுது ஐயா மன்னாதி மன்னர்களே, மன்னாதி மன்னர்களே, 56 தேசத்து அரசர்களே, அதாவது எங்க மன்னன் வல்லரக்க ராஜ மன்னன் சரி பகுதி பணம் கேட்டு அனுப்பி வைத்தார். பகுதி பணம் வாங்கி அனுப்பி வைத்தார். பகுதி பணம் தரணும், எங்க அரக்கனுக்கு பயந்துதான் நடக்கணும். கப்ப பணம் தரணும், அரக்கனுக்கு காலை தொட்டு வணங்க வேண்டும். ஏய் மந்திரி, நாங்களே இங்க பஞ்சத்துல அடிபட்டு இருக்கோம், உனக்கு பகுதி பணம் கேக்குறியா? அப்பா மந்திரி, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்ல, பச்சை பிள்ளைதான் ஒரு பால் வாங்க கூட காசு இல்ல. அதாவது பரவாயில்ல, பச்சை பிள்ளைதான் கால் வாங்க காசு இல்ல. நாளா எனக்கு வயிறு பசிக்குன்னு சொல்லி என் பொண்டாட்டி அடுத்த வீட்டுக்கு அனுப்பங்களுக்கு ரெடியா இருக்கு. ஓம் பொண்டாட்டிய வயிறு பசி தாங்க முடியல, அதுக்கு பொண்டாட்டி வித்தா பரவாயில்ல. வீட்டுக்காரனை கொடுத்தோம்னா ஒரு வாரம் சாப்பாடு போடுவோம்ல. உனக்கு தான் பொண்டாட்டி இல்லையே, எவன் பொண்டாட்டி அனுப்புவேன்? வச்சுக்கிட்டு இனிமேல் ரெடி பண்ணவா? ரெடி பண்ணி அனுப்பலாம்னு நினைச்சிட்டு. அப்ப ரெடி பண்ணிட்டு சொல்லு, ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடு பண்ணுங்க. சரி, அப்ப 56 தேச மன்னர்களும் அப்படி மந்திரி இடத்துல என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றார்? பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், அப்படி பகுதி பணம் தரணுமா? பகுதி பணம் தரணும்னு சொன்னா சண்டைக்கு வாரியாடா சுண்டைக்காம அவனே, நாளைக்கு வரண்டா நார்த்தங்கம் அவனே. என்னடா இன்னைக்கு வாரியாடா இலுமிச்சங்கம் அவனே, போயிட்டு வரண்டா புடலங்கம் அவனே. பயந்துட்டியா நீ? யாமனு கேட்கணும். மந்திரியோ ஒரே ஒரு ஆளா இருக்கான் பாத்துக்கோ, ஒண்டி ஒத்தையா நிக்கிறான். கூட்டமும் 56 தேசத்து மன்னர்களும் நிக்கிறாங்க. பிடிச்சாங்கன்னு வச்சுக்க, இவன்கிட்ட போய் முதுகு கொடுத்தோம்னா முதுகு சிக்குமா? மொச்சிருவாங்க. அதனால ஆமா ஓடிரணும் பாத்துக்கோ. 56 தேச மன்னர்களும் சொல்லுறாங்க, சரி உங்க அரக்கனை சண்டைக்கு வந்து செய்ய சொல்லு, சரி சண்டையில ஜெயிச்சோம்னா நாங்க பகுதி பணம் தரோம். ஆமா, நாங்க 56 தேசத்து மன்னர்களும் உங்க அரக்கன் காலை தொட்டு வணங்கணும். மந்திரி பிடிச்சா ஓட்டத்தை வல்லரக்கன் கால்ல போய் விழுந்துட்டான். மன்னா மந்திரி என்ன பகுதி பணம் கேட்க சொன்னா போய் கேட்டியாப்பா? என்ன ஒவ்வொருத்தரும் அடியாத அடி அடிக்காம பிடியாத பிடி பிடிக்கும். எடா என் பேரை சொல்லியா வல்லரக்கம்னு? உன் பேரை சொன்னதுதான். கூட்டத்துல ஒரு கிளவி இருக்கா பாத்துக்கோ. ஆமா, தூக்கிட்டு வந்துட்டா களவத்தியா கொஞ்சம் விட போல. என் பேர் பழைய பேர் இல்லையா? உன் நேம்லாம் கெட்டு போச்சு. எதுக்கோ என்ன காரணம் தெரியல. நீதி இல்லல்ல, ஆட்சியிலே சுத்தம் இல்லை. ஆட்சி சுத்தமே கிடையாது பாத்துக்கோ. சரி, இல்லாமத்தான் மழை என்பது இல்லை. குளிச்சிருக்க மாட்டானா? ஒன்னே சொல்லலதா, வல்லரக்கனை சொல்ல. நீதான் பீ பாம்படிக்கிய. பாம்பு வச்சு கொளுத்தா போட மாட்டேன். சரி, அப்ப பார்த்த உடனே ஆமாம்மா மந்திரி இப்ப சண்டைக்கு தானே போகணும், நம்ம கிட்ட இருக்க படைய திரட்டுப்பா சண்டைக்கு போகலாம். அட கூறு கட்டமண்ணா, என்ன நம்மகிட்ட இருக்கதே வெறும் சொத்த படை சுவாத்து படை தான். பஞ்சத்துல எல்லா படையும் அடிபட்டு போச்சு. பந்திய கண்டா முந்துதான், படைய கண்டா புந்துதான். ஆள் படையும் இல்ல, ஆயுத படையும் இல்ல. ஒரு ஆயுதத்தை எடுன்னு சொன்னா ஆயுத படையும் இல்ல, ஒண்டி ஒத்தையா நிக்கான் வல்லரக்கன். சரி, நல்லா இருக்கான். ஆயுதம் வந்து ரொம்ப கட்டையா இருக்கும். ஆயுதம் ரொம்ப கட்டையா இருக்கு. என்ன ஆளு குறவா? ஐயோ, ஆள் நல்லா வாட்ட சட்டமா இருக்கானே. கையில ஆயுத பேர் ஒண்ணுமே இல்ல, ஆனா ஆயுதமே இல்லாம இருக்கான். சரியா போச்சு போ. மந்திரி சண்டைக்கு போகணும்னு சொன்னா ஒரு யோசனை சொல்லம்பா. மன்னா என்ன செய்வது? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை அல்லவா? நாதியற்றவனுக்கு நாதன் சிவனே துணை அல்லவா? வேதனையோடு இருப்பவனுக்கு அப்பன் வேல்முருகன் மட்டும்தான் துணை. ஆண்டவன் எண்ணி ஒரே ஒரு தவம் இருந்து ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்கினீங்கன்னு சொன்னா 56 தேசத்தை நீங்க எதிர்த்து நிக்கலாம் அண்ணாதி மன்னா என்று சொல்லி மந்திரியுடைய வார்த்தை கேட்டு வல்லரக்கன் தவம் இருக்க வேண்டும் என்று தவக்கோலம் எப்படி எப்படி ஓடுகிறான். ஆனால் எப்படி எப்படிமா ஓடுகின்றான்? ஆவி நல்ல உடைய நின்றான், கழுத்தில் நல்ல உந்திராச்சா, பட்டை போட்டான், தலையதில்லை மொட்டை போட்டான். தவக்கோளும் அவன் கொண்டல்லவோ கொண்டல்லவோ, நானே வர பாவி வல்லரக்கே. தவக்கோளும் எம்மா கொண்டல்லவோ
வேணும் என்று சொல்லி வல்லரக்க ராஜமன்னன் வல்லரக்கே ராஜமன்னன் தவக்கோலம் போட்டு விட்டு சரி ஆண்டவன் இனி தவம் இருக்கணும்னு சொல்லி 7 மலை கடந்து ஆமம்மா இமயகிரி பர்வதத்திலே வந்து இமயகிரி பர்வதத்திற்கே வந்து மன்னனாகப்பட்ட வல்லரக்கன் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி சிவபெருமானை எண்ணி அரகரா சிவசிவா சிவசிவா ஆமோ அண்ணாமலை நாதா நாளா நாதாயா மாலா மாலா அல்ல சரி நாதா நாதா உண்ணாமலை பாதகா பாதகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி சிவனே போற்றி பக்கத்தை பாரு போச்சு ஆமையோ பகல்ல பூரா வேலை பாத்துக்க சரி வீடு கழுவ பாத்திரம் கழுவ துணி துவைக்க பகல்ல பூரா வேலை அதிகம் இப்போதான் சரி இந்த காத்து ஓட்டத்துக்கும் நல்ல அம்மாளோட வாசல் இல்ல நீ வேற தாளாட்டு மாதிரி ரோரோ ரோரோ இங்கயா தூணு கிடைச்சதுக்குலாம் ஆத்தா கொடுத்து வச்சிருக்கணும் தான் அதான் நல்லா வேற யாரும் தூங்க போறீங்களா அம்மா அதோட நீ நம்ம கதைக்கு வா அவ தூங்கட்டும் எழுப்பி என்ன கதை விட்டோன்னு கேள்வி அழகா சொல்லுவாங்க கனவுல நானும் பாட்டியும் டீலிங்கா பேசிக்கிட்டு இருக்கோம் இருக்கீங்க இப்ப நான் பாட்டிக்கு கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி சொல்லு சரி அப்ப வல்லரக்கன் ஆண்டவனை நிதவம் இருக்க ஆண்டவனை நிதவம் இருக்க 12 வருடமாக இவன் தவணிலை முற்றி பெற்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்து நந்தி பகவானை விட்டு வல்லரக்கனை கைலாசம் உள்ளே அழைத்து சென்று ஏ அரக்கா வல்லரக்கா 12 வருஷமா தவம் இருந்தியடா உனக்கு என்ன வர வேணும் சரி எப்ப உனக்கு என்ன வேணும் என்ன நடக்கு நான் என்ன கேட்டாலும் தருவியா நீ தாரேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்ன வேணும் நான் என்ன கேட்டாலும் நீ தருவேன்னு மட்டும் சொல்லு போதும் சொல்ல தாரேன் சரி என்ன கலர் வேணும்னு சொல்லு தாரேன் சரி ஆண்டவா பகவானே ஆண்டவனே பகவானே என்ன கேக்கு இடம் தான் ஓட பாச்சா சும்மா கேளு தோப்படம் கேக்குறேன் என்ன வரம் கேக்குறான் தெரியுமா என்ன கேக்குறா ஆண்டவனை பகவானே ஆண்டவனை பகவானே அரக்கனோட வார்த்தை கேளு அழுகிடையும் சிறிய வரம் கரை கண்டரை வேணும் எல்லை விட சிறிய வரம் கரணை வேணும் அழகிலையும் சிறிய வரம் அழகிலையும் சிறிய வரம் பொக்கனரே வேணும் சிறிய ஆண்டவனே ஈசனே நான் என்ன வரம் கேட்டாலும் தருவீங்களா எப்பா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல எப்ப நீ என்ன கேட்டாலும் தரேன் உன் மேல சத்தியம் என் மேல சத்தியம் என் பார்வதி மேல சத்தியம் சரி பார்வதி மேல சத்தியம் எல்லாரும் மேல சத்தியம் எனக்கு என்ன வர வேணும்னு சொன்னா என்ன வரம் இந்த வல்லரக்கனுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து இதுதான் ஆள்காட்டி விரல் பாத்துக்கோ என்ன வரம் கேட்டாலும் தரணும் சத்தியம் பண்ணிட்டீங்க கண்டிப்பா தரேனப்பா ஆள்காட்டி விரலை எடுத்து சரி அரக்கனுடைய தலையை 3 தடவை சுத்தி 3 தடவை சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு சுக்கு சுக்கான்னு நொறுங்கிடணும் வாயில பெனாயில ஊத்த அதுக்கு ஏன் சரசு தான் கிடைச்சதா உனக்கு யாரப்பா நீட்ட நீ தான் உரிமையுள்ள மனுஷன் உரிமையோட நீட்டிக்கத்தா நீ என்று சொல்லி சரி வல்லரக்க ராஜமன்னன் வரங்களை கேட்ட பொழுது ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்மா எப்படி வரம் கொடுக்கிறார் தெரியுமா எப்படி அம்மா வரம் கொடுக்கின்றார் ஏன்னா வாங்கக்கூடிய வரமும் ரொம்ப பயங்கரமான வரம் பயங்கரமான வரம் தலையை சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு வெடிச்சிரும் சண்டானே அதனால ஆண்டவன் வந்து சொல்லியே வரம் கொடுக்கிறார் ஆண்டவனிடம் 12 வருஷம் தவறு இருந்தானே ஒரு 3 பொண்டாட்டி கேட்டானா ஒரு நாடு கேட்டுக்கலாம் நகரம் கேட்டுக்கலாம் நாட்டையாள சொத்து கேட்டுக்கலாம் நாட்டையாள பிள்ளை கேட்டுக்கலாம் அவன் அதெல்லாம் கேட்காம ஆள்காட்டி விரலை கொண்டு யாரு சரசுல நீட்டாலும் சரசு வெடிக்கணுமா ஆமா சண்டாலே வரத்தை பாரு இப்படியாப்பட்ட வரத்தை கேட்ட பொழுது ஆண்டவன் எப்படி வரம் கொடுக்கிறார் எப்படி அம்மா வரம் கொடுக்கின்றார் தந்தேன் தந்தேன் நட்டா தந்தேன் கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேன் தந்தேன் தந்தேனடா தந்தேனடா கேட்ட வரம் உந்தனுக்கு தந்தேனடா தந்த வரத்துக்கு தரங்கட்டு நடந்தையானா தந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா ஈச தந்த வரத்துக்கு பூசைகள் செய்தாயா ஈச தந்த வரமே உன்னை எரித்து சாம்பலாக்குமடா கொடுத்தேன் கொடுத்தேனடா கொடுத்தேனடா ஒரு வரம் உந்தனுக்கு தேனடா ஒரு வரம் உந்தனுக்கு தேனடா
வரம் உனக்கு தந்தேன். சரி. நான் தந்த வரத்துக்கு நீ தரங்கெட்டு நடந்தன்னு சொன்னா. நான் தந்த வரத்துக்கு நீ தரம் கெட்டு நடந்தன்னு சொன்னா. அந்த வரமே உன்னை தானே கொள்ளும் வல்லரக்கா. அரக்கா. அதாவது நான் கொடுத்திருக்க வரத்தை வச்சு நீ நல்லதுக்கு பயன்படுத்திக்க. சரி. அதே வச்சு தவறா பயன்படுத்துறேன்னு சொன்னா அந்த வரத்தாலே நீ செத்து தான் போவ. அட வரத்தாலே செத்து தான் போகணும். ஆண்டவன் கொடுக்கும் போதே சொல்லி தான் கொடுக்காரு. இப்படியாகப்பட்ட ஆண்டவன் சிவபெருமான் வரங்களை கொடுக்க வரங்களை வாங்கி கொண்டு வடக்கு கோட்டை வாசலுக்கு வாரா. சரி. அங்க வந்து நாரதர் மகாமுனிவர் சண்டை இழுத்து விடுதாரு. நம்ம மச்சான் நாராயணா நாராயணா ஏடா அரக்கா அப்படி வரத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதியே. சரி. அவர் தந்த வரம் உண்மையா பொய்யான்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்ப நீ ஒரு வேலை பண்ணிப்பாரு. ஆண்டவனே எண்ணி கையை நீட்டிப்பாரு. ஓ நீ ஆண்டவனே எரிக்கணும்னு சொல்லி கையை நீட்டு. அவர் நீட்டும் போது சரி ஆண்டவன் எந்திரிச்சு ஓடிட்டாருன்னா அவர் தந்த வரமோ உண்மை. ஆமா. அப்படி உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா தந்த வரம் பொய். ஆமா உட்கார்ந்து இருந்தாருன்னு சொன்னாதான் அரக்கம் பட்டா எரிக்காதுன்னு சொல்லி அசால்ட் கொடுத்துருமே. அதனால அப்ப வரக்கம் தந்தது பொய் தானே. அதனால இப்படி நாரதர் மகாமுனிவர் இழுத்து விடுகிறாரு. சரி. வல்லரக்கன் பார்த்தான் ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவனாப்பட்ட சிவபெருமானை எரிக்க வேண்டும் என்று சொல்லி வரத்துக்கே கொடுமை செய்தாமியா. ஆண்டவனுக்கு வந்து ஒரு வரத்தை எவ்வளவு வேணாலும் கொடுப்பாரு. சரி. அதை எடுக்கணும்னு சொன்னா முடியவே முடியாது. ஏன் கூட சேர்ந்தவரு நானும் எவ்வளவு கேட்டாலும் அள்ளி அள்ளி குடுத்துரும் பாத்துக்கோ. அடுத்து வேங்கிறதுக்கு மனசே வராது. உன்னைய உங்க ஊர்ல இறப்பாளின்னு சொன்னாங்க. இறப்பாளியா? சுட்டள்ளி இறப்பியா? ஓ சுட்டள்ளி இறப்பாளியா? சரியா போச்சு போனாங்க. சரி. வல்லரக்கன் ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி போகும் பொழுது ஆமா ஆண்டவனுக்கு பயம். என்னதாயி? என்ன வரல நீட்டாதான் நம்ம உயிரே போயிருமே. செத்து போமே. ஆண்டவனுக்கு அரக்கனுக்கு பயந்து ஆண்டவன் கைலாசத்தை விட்டே ஓடுதாரு. சரி. ஆண்டவன் ஓடும்போது பக்கம் இருந்த தேவ ஆதி தேவரெல்லாம் அந்த பக்கப்பாட்டு பொம்பளை எல்லாரும் என்ன ஆண்டவனே ஓடிட்டாரு. இட்லி கூட ஒண்ணு சாப்பிட்ட பாத்தியா? அவன் நல்லா குத்துதான். வடை எள்ளு பொடி எல்லாத்தையும் சாப்பிட்டலாம். சரி. அம்மாளுக்கு வரது இன்னைக்கு. ரைட் இருக்கட்டும். ஆண்டவனே ஓடும்போது நம்ம இருந்தோம்னு சொன்னா நமக்கு என்ன நிலைமை? ஆமா வீட்டுக்காரரே ஓடிட்டாருன்னு சொன்னா பொண்டாட்டிக்கு என்ன வேலை? என்ன வேலை? அதான் கொத்தனாரே போயிட்டாருன்னு சொன்னா சித்தாளிக்கு என்ன வேலை? கோயில்ல பூசாரியே போயிட்டாருன்னா பக்தர்களுக்கு எல்லாம் ஓட வேண்டியதானே. சரி. நாங்க வெளியில நின்னு கும்பிடுவோம். வெளியில நின்னு கும்பிடுவீங்களோ? நீ நகையபுரம் ஒட்டி போட்டுருவ. சரி. ஆண்டவன் கைலாசத்தை விட்டு ஓடும்போது தேவாதி தேவர் எல்லாம் பார்த்தாங்க. நம்ம இங்க இருந்தோம்னு சொன்னா நம்மள அரக்கன் கொன்னாலும் கொண்டுபிடுவான். அரக்கன் நீட்டினாலே போதும் சிக்கு சுக்கா நொறுங்கிரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவன் ஓட ஆண்டவனுக்கு பின்னால எல்லாரும் ஓடுறாங்க. எல்லாரும் ஓடுகிறார்கள் அல்லவா? ஆமா. சரி. யார் யாரெல்லாம் ஓடுனார் தெரியுமா? யார் யாரம்மா ஓடுகின்றார்கள்? வானவர் ஓடினார் மறையவர் ஓடினார் சொன்னா அரக்கனை எரிக்கணும். ஆமா அரக்கனை எரிச்சோம்னு சொன்னாதான் அங்க போக முடியும் என்று சொல்லி ஒரு பெண் போல வடிவம் கொண்டு பெண் போல வடிவம் கொண்டு பெருமாள் மாயவன் கோபாலகண்ணன் அரக்கன் போகும் வழியாக போகும்போது பார்த்தான் அரக்கன். சரி. பெண்ணே என் கூட வாரியான்னு கேட்கும் போது வரணும்னு சொன்னா என்ன எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். ஏமா நீ சத்தியம் சொன்னா நான் அப்படியே சத்தியம் பண்ணி உன்னை அரப்புண்டாட்டி திருப்பார் கடல்ல போய் பத்து முங்கி கரையோரம் வந்து நின்னு கையை எடுத்து ஆள்காட்டி விரலை எடுத்து உன் தலையை 3 தடவை சுத்தி உன் சரசுல நீக்கி சத்தியம் பண்ணி கொடுத்தனா சத்தியம் பண்ணா நான் வந்துருவியா அப்படின்னு சொன்ன உடனே அரக்க வாங்கின வரத்தையே மறந்து அவன் தொண்டையிலே தொட அரக்கன் தரை திளைக்கு அந்த கன்னிமார்கள் குலைவை போட பெருமாள் கோபாலக்கண்ணன் ஆண்டவனை தேடி வரும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனை கொன்ற கோலத்தை எடுத்தாத்தான் நான் கைலாசத்துக்கு வருவேன்னு சொல்லுகிறேன். கொன்ற கோலத்தை என்பது பெருமாள் கோபாலக்கண்ணன் எடுக்க எப்ப சாஸ்தா பிறக்க போகுது ஆண்டவனுக்கு ஆசை பொறுக்காமல் கட்டி அணைக்க அரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாக எப்படி எப்படி ஐயனார் வந்து பிறக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி மருதமுடைய ஐயனார் வந்து பிறக்கின்றார். ஏ மதிமயங்கி மையால் சோறு மதிமயங்கி மையால் சோறு மகாதேவன் நிற்கும் போது
முப்பந்தல் இசக்கி அம்மாளை வணங்குவோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லை. அம்மை நீலியோட கதைகள் வாட கதைகள் வாட நீலியோட கதைகள் வாட கதைகள் வாட அப்பா நாராயணாரள் புரிவார் பலிக்கு பலி வாங்க வந்த முப்பந்தல் இசக்கி அம்மா அருணாச்சலபுரமதிலே இருக்கும் தெய்வம் அம்மா. இசக்கியோட கதைகள் வாழ இசக்கியோட கதைகள் வாழ பெருமாளை வரம் தருவார். இலக்கியோட கதைகள் வாழ இலக்கியம்மா கதைகள் பெருமாளே வரம் தருவார். இந்த அருணாச்சலபுரம்மா நன்னகரத்துல குடிகொண்டிருக்கிறாளே என் தாயாகப்பட்ட முப்பந்தல் இசக்கி அம்மா பழிக்கு பழி வாங்க வந்தவா பழகை நல்லூர் நீலி. பழகை நல்லூர் நீலி அல்லவா? என்னை பழி வாங்க வந்த என் தாயி செங்காட்டு நீலி அம்மா. அம்மா செங்காட்டு நீலி பிறவி கொண்ட என் தாய் முப்பந்தல் இசக்கி அம்மா. அம்மா எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து எங்கு வருகிறாரானா எங்கு வருகிறாரா? நாட்டிலையோ சாமி நல்ல நாடே நாடே அவலர்கள் புகழோ நாடே நாட்டிலேயும் நல்ல நாடு நல்ல நாடே நாவலர்கள் புகழும் நாடு. நாட்டிலையோ நல்ல நாடே அவலர்கள் புகழோ நாடே மழை பொழியோ நாடே இருந்ததென்றல் வீசோ நாடே வானிருந்து விளையாடும் மயத்தோகை விரிந்தாடும் வஞ்சி வஞ்சி விளையோ நாடே வஞ்சி மலரும் நாடே பழகை நல்லூர் தன்னதிலே பழகை நல்லூர் தன்னதிலே அம்மையப்பர் ஆலயமா பழகை நல்லூர் நன்னதியே நல்லூர் நன்னதியே அம்மையப்பன் ஆலயமா. நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நாவலர்கள் புகழக்கூடிய நாடு கோடை மழை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு குளிர்ந்த தென்றல் அது வீசும் நாடல்லவா? மானிருந்து விளையாடும் மயில் தோகை விரித்தாடும் மயில் தோகை விரித்தாடக்கூடிய நாடு. மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தால் குவியாது சென்னல் என்று குவியாத சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்க கூடிய அழகு திருநாடு அழகு திருநாடு அதுதான் பழகை நல்லூர் நன்னகரம். பழகை நல்லூர் நன்னகரம் அல்லவா? அந்த பழகை நல்லூர் தன்னதிலே அம்மையப்பருடைய ஆலயம். அம்மையப்பருடைய வாசல். அம்மையப்பர்னா யாரு? அம்மையப்பன்னா எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கும் கோயில் கட்டி இருக்காங்க. எங்கயா? எங்க அம்மாலாம் வீட்டுல வளர்க்கவா கிடையாது. இப்படி சொல்லிவிட்டியே. என்ன பெத்தவா? யாரு? சிவனும் பார்வதியும் தான். சிவனும் பார்வதியும். அம்மையப்பனுங்க எங்க அம்மா வீட்டுல உயிரோட தானே இருக்குங்க. சத்தியம் சிவனும் சத்தியம் சிவனுக்கும் பார்வதிக்கும் அம்மைக்கும் அம்மாளுக்கும் தானாகவே லிங்கமாக தோன்றி அந்த அம்மையப்பருடைய ஆலயத்திலே அம்மையப்பருடைய வாசலிலே அந்த பழகை நல்லூர் தன்னதிலே இருக்கக்கூடிய நேரம் அம்மையப்பர் ஆலயத்தில் அம்மையப்பர் ஆலயத்தில் பூசை செய்ய வேண்டும் என்று காசியில இருந்தல்லவோ காசி என்ற பாப்பானை பாப்பானே பாப்பானே கட்டுடனே அழைத்து வாரா கட்டுடனே அழைத்து வாரா காசி
செய்யக்கூடிய பூசாரி வேணும் என்று சொல்லி காசியிலிருந்து காசி என்ற பாப்பானை அழைத்து வந்து காசி என்ற பாப்பானை அழைத்து வந்து அந்த காசி பாப்பான் தான் அம்மையப்பருடைய ஆலயத்துல பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரி. அடே அம்மையப்பன்னு சொன்னா கண்டிப்பா பூசாரி ஒருத்தர் வேணும் பாத்துக்கோ. கண்டிப்பா இருக்கு. தாய் முப்பந்தல் எசைக்குன்னு சொன்னா பாம்பழுத்தும் கோயில சும்மா இருந்தா நல்லா இருக்குமா? பூசை வேணும், நேரத்துக்கு வரணும் ஒருத்தர். நீ போய் பண்ண முடியுமா? இப்படி மணி ஆட்டத்துக்கு ஒருத்தர் வேணும்ல தாய்? வேணும்ல. அதே போல அம்மரப்பருடைய வாசலில யார் வந்திருக்கிறா? பூஜை செய்யக்கூடிய காசி பாப்பான் பூஜை செய்யக்கூடியவரா இருக்கிறார். பூஜை செய்யவராக இருக்கிறார் அல்லவா? அந்த காசி பாப்பான் நினைத்தாரா? என்ன நினைக்கிறாரு? பூஜை செய்யக்கூடிய 12 மணி ஆகும். சரி. அதாவது சாமம் போல அத்த சாம பூஜைன்னு ஒண்ணு உண்டு. அத்த சாம நேரத்துக்கு தான் பூஜை செய்வாங்க பாத்து. அத்தனை உங்க அத்தையை கூட்டி வர மாட்டாங்க. ஆகா. அத்த சாமம்னு சொன்னா 12 மணிக்கு மேலயா? நான் கேள்விப்படவே இல்லை. கேள்விப்படவே இல்லையா? ஆமா. சரி. நாளைக்கு போய் வீட்டுல கேக்குறேன். சரி சரி. அப்ப 12 மணிக்கு பூசை வேணும்னு சொன்னா கோயில்ல 10 சனம் வந்து இருந்தா தான் நல்லா இருக்கும். இப்படி 10 சனம் வந்து இருந்தா தான் பூஜை செய்த பூசாரிக்கு நல்லா இருக்கும், பக்தர்களுக்கும் நல்லா இருக்கும். சும்மா பொங்கல் விடுதாங்க பொங்கலை பார்த்துக்கிட்டு 10 சனம் இருக்குமா? முடியவே முடியாது பாத்துக்கோ. அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கணும்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சி வேணும்ல தாய். 10 சனம் வந்து வேடிக்கை பார்க்கணும். அப்ப அம்மையப்பருடைய ஆலயத்துல நிகழ்ச்சி வைக்கணும்னு சொல்லி திரு நாடனம் ஆடக்கூடிய ஒரு பெண். ஏன்னா ஒவ்வொரு ஏரியாலே ஒவ்வொன்னு ஃபேமஸா இருக்கும் பாத்துக்கோ. என்னது? இப்போ நீ திருப்பூர் அந்த சைடு எல்லாம் போயிட்டேன்னு சொன்னா நாடகத்தை போட்டு எல்லா மக்களையும் கவர்ச்சி பண்ணி வைப்பாங்க பாத்துக்கோ. நாடகம் நடக்கும். அந்த காலத்துல திரை போட்டு நாடகம் நடந்த மாதிரி இன்னும் திருச்சி பக்கம் நாடகம் நடந்து திரை படம் இருக்கும். பாக்க 100 சனம் வந்து இருக்கும் பாத்துக்கோ. ஆமா. இப்ப நம்ம ஏரியாவை பொறுத்தளவு நம்ம ஏரியா கச்சேரி, வில்லுப்பாட்டு, இப்படி ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி, கரகாட்டம். நீ இப்ப தெக்க போயிட்டு நினைச்சுக்கோ. தெக்கன 4 கால மண்டபத்துக்கு கிடையாது. தெக்கனா வள்ளியூர், பரப்பாடி அந்த சைடு போயிட்டு அங்கேயே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அங்க அந்த நிகழ்ச்சி நடந்தா மட்டும்தான் 10 சனம் வந்து இருப்பாங்க. என்ன நிகழ்ச்சி தெரியாதா? எப்பா பொம்பளை பையா, எப்பா பொம்பளை பிள்ளை, என்ன ஆம்பளை பையா பாப்பா சனத்தை வணங்கணும்லாப்பா. ஆரம்பிக்கலாமா? சாமி பொறுத்தாலும் சாமம் பொறுக்கான்னு சொல்லுவாங்களா? உள்ள இருக்காளே சாமி, அவ பொறுத்தாலும் சபை பொறுக்காது. சபை பொறுக்கால பொம்பளை பிள்ளை. ஆமா. ஆம்பளை பிள்ளையா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பம். அப்ப கண்டிப்பா பாருங்க. வரும் சபையொரே வயசில பெரியோரே, வரும் சபையொரே வயசில பெரியோரே, வரும் சபையொரே வயசில பெரியோரே, வரும் சபையொரே வயசில பெரியோரே, ஒரு சபையொரே நீங்க படத்துல பெரியோரே, ஒரு சபையொரே உன குளத்துக்குள்ள போட்டு முக்கணும், ஒரு சபையொரே குணத்துல நல்ல பெரியோரே, ஒரு சபையொரே குணத்துல தான் பெரியோரே. ஒரே வகை போவாத பொம்பளை பிள்ளை இப்படின்னு சொல்லி எந்த பக்கம் தென்புறத்துல பூரா இப்படி நிகழ்ச்சி வச்சா 10 சனம் வந்து இருப்பாங்க. படிச்சாலே பேன் இருக்காங்க. ஒரு கிழவன் பாத்துக்கோ. என்ன இப்படி படிச்சோன்னு 80 வயசு கிழவன் ஆணு வாகம். யுகம் கலி யுகம். சரி. அப்படி ஒரு நிகழ்ச்சி வைப்பாங்க. ஆமா, ஒவ்வொரு நிகழ்ச்சி வச்சாதான் 10 சனம் வந்து அமரும். அப்ப அம்மையப்பருடைய ஆலயத்துல திருநடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்ணு. ஆமா, திருநடனம்னு சொன்னா இப்படி ஆடுவாங்களே. குத்து டான்ஸ் இல்ல, பரதநாட்டியம், நாட்டிய கலை. ஆமா, தாம் தருகிட, தீம் தருகிட, தோம் தருகிட, தத்தி தருகிட, தின்னத்தா 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 தின்னு தரணுமா? அந்த சுருதி மருதி, சுருதி மருதி. சரி. அப்படி அப்போ சிவகாமி தாசி என்கிற பெண்ணாள், சிவகாமி தாசியானவள் அம்மையப்பருடைய ஆலயத்துல தினந்தோறும் திருநடனம் ஆடக்கூடிய நேரம், திருநடனம் ஆடக்கூடிய நேரம், இரவு நேரம் அம்மையப்பருடைய ஆலயத்துல போய் திருநடனம் ஆடுவது வழக்கமாகவே இருந்தது. தாசி பெண்ணால் திருநடனம் ஆடினான்னு சொன்னா, ஆமா, அடேங்கப்பா திக்கு திக்கு தசையில இருந்து அவளை பார்க்க ஆள் வரும். அந்த தாசிக்கு ஒரே ஒரு குறை. ஆமோ அமையா, கண்ணு மாறு கண்ணையா. கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்கு இல்லையா? அவளுக்கு மாறு கண்ணா இருந்தாலும் அதே போல தாசிக்கு ஒரு கண்ணு வழங்கலனாலும் ஆட்டத்துல பிச்சு உரிச்சிருவா. இப்படி எடுத்து இப்படி நீட்டுனான்னு சொன்னா அதை பார்க்க 50 சனம் இருக்கும். போய் பார்த்துட்டு வந்தியா? அவ்வளவு அழகா ஆடுதா தாயி. ஐதீகம் சொல்லுது, நான் உங்ககிட்ட சொல்லுது. அவ்வளவுதான், கண்ணுதான் மாறு கண்ணு, ஆளு அப்படி இருக்கும். சரி. அப்படியே சிவகாமி தாசி அம்மையப்பருடைய ஆலயத்தில் நீ இருக்கிய கருப்பேன்னு, நீ இருக்கவர் பிஞ்ச ஓலப்பட்டி மாதிரி. ஆனா அவ அப்படி கிடையாது தாயி. இல்ல, அவன் மேல கண்ண கீழே இல்ல கண்ண. அந்த கிப்டி போடுறதுக்கும் கண்மைக்கும் அந்த கிளி குஞ்சு வாய், கிளி குஞ்சு வாய், லிப்டிக் தாயி, லிப்டிக்லாம் போட்டவங்கன்னா அப்படி இருக்கும். அவ கால் இருக்கே, காலு சபையில ஆக்சுவலி அது காலே கிடையாது, அப்படி இருக்கா. வாழைத்தண்டு மாதிரி இருக்குமா? வாழைத்தண்டு தொத்து போகுமா? அவளையே இந்த ரசனை ரசிக்கியப்பா. சரி. அழகுல இருந்து கம்மி தான் மருமோன. அந்த கருப்பசாமி சிலையை பார்க்கறது ஒண்ணு, உன் உருவத்தை பார்க்கறது ஒண்ணு. துணியை போடுப்போ. எங்க அம்மா நீ அழகா இருக்க, அழகா இருக்குன்னு எனக்கு அழகே கண்டிப்பா கேட்டுக்கோம், எல்லாத்தையும் கேட்டுக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரம் அம்மையப்பர் ஆலயத்தில், அம்மையப்பர் ஆலயத்தில் சிவகாமி தாசியம்மா நடனம் ஆடும் போது சொத்திருக்க
நடனம் ஆடும் போது அவளுக்கு கண்ணுதான் மாறு கண்ணு. சரி. அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை இல்லையா? ஒரே ஒரு குழந்தையானது இல்லை. ஆமா. என்னத்தான் ஆண்டவன் கோயில தினமும் ஆடுனாலும் அவனுக்கு ஆளுவதற்கு ஒரு குழந்தை இல்லை. சொத்து இருந்து சுகம் இருந்து நாடு நகரம் பொண்ணு பொருள் எல்லாம் இருக்கு. சரி. சொத்து இருந்தும் சுகம் இருந்தும் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சொத்தை ஆள ஒரு பிள்ளை இல்லை. 30 வயதாச்சு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லையே. 50 வயதாச்சு எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. என்ன ஆதரிக்க நீ என்னையா செய்த? சிவகாமி அழுவுதாத்தா. நீ போய்